அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வந்தாரை வாழ வைப்பது தமிழகம். அது மட்டுமல்ல, அவர்களில் சிலரை முதலமைச்சராக ஆக்கியிருப்பதும் தமிழகம். வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளனர். தமிழ் மக்கள் அவர்களை முதல் அமைச்சராக தேர்ந்தெடுத்துள்ளனர். ஒடிசாவில் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகிலுள்ள கூத்தப்பன்பட்டியைச் சேர்ந்த VK பாண்டியன். இவர் முன்னாள் IAS ஆபீசர். தற்பொழுது இவர் ஒரிசாவின் முதல் அமைச்சரான நவீன் பட்நாயக்கின் தளபதியாக செயல்படுபவர். அது மட்டுமல்ல, பிஜு ஜனதா தளத்தில் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு அடுத்த நிலையிலுள்ள தலைவராக வளர்ந்திருக்கிறார். பிஜு ஜனதா தளம் கட்சியின் அனைத்து தேர்தல் வேலைகளையும் இவர்தான் கவனித்து வருகிறார். ஒடிசா மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும், அதுபோல அதிகமான MP தொகுதிகளை பிடித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நமது பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழரான VK பாண்டியன் அவர்களை குறிவைத்து தாக்கி பேசி வருகின்றனர். VK பாண்டியன் அவர்களை வெளி மாநிலத்தவர் என்று சாடுகின்றனர். அது மட்டுமல்ல, பிரதமர் அவர்கள் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்தபடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு படி மேலே சென்று பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் பிறந்த இளமையான ஆற்றல் மிகுந்த கடின உழைப்பாளி ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம், தமிழரை தேர்வு செய்ய மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் தற்பொழுது வயதாகிவிட்ட நவீன் பட்நாயக் ஒரிசா மாநிலத்தின் அரசாங்கத்தை நடத்தவில்லை. தமிழ் தலைவர் ஒருவர் அரசாங்கத்தை நடத்துகிறார். நீங்கள் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வீர்களா என்றும் கேள்வியை எழுப்பியுள்ளார். இது ஒரிசாவில் பெரும் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வாராக ஒரிசா தேர்தல் களத்தில் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசி உள்ளது தமிழர்களின் மனத்தை புண்படுத்தும் விதமாக இருக்கிறதென்றே சொல்ல வேண்டும். ஒரு நாட்டின் பிரதமர் ஒருவரும் நாட்டின் உள்துறை அமைச்சரும் இந்திய பிரஜையான VK பாண்டியனை இவ்வாறாக தாக்கி பேசியிருப்பது அரசியல் உலகில் பெரும் சர்ச்சையை
ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குஜராத்தைச் சேர்ந்த இவர்கள் ஒடிசாவில் வெளி மாநிலத்தவர் என்றெல்லாம் பேசியிருப்பது இவர்களுக்கும் பொருந்தும் அல்லவா? இந்த வகையாக சூடு பிடித்துள்ள ஒரிசாவின் தேர்தல் களத்தில் நவீன் பட்நாயக் 6வது முறையாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவாரா? அது மட்டும் அல்ல, தமிழகத்தைச் சேர்ந்த VK பாண்டியன் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை சுட சுட தெரிந்து கொள்ள எங்கள் அலசல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.